அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு NF லைஃப் ஸ்டைல். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லார் வீட்லேயும் ராயா ப்ரிப்ரேஷன்லாம் போயிட்டுருக்கோம். ரம்ஜானுக்குள்ள வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. நாங்களும் எங்கள் வீட்டில் ஆரம்பிச்சிட்டோம். குயிர் ராயா செய்ய ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ரெட் வெல்வெட் நட்டேலா குக்கீஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பட்டர் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் 250 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். இதோட அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் தெளிவாக கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு 200 கிராம் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். ப்ரௌன் சுகர் இல்லைனா நார்மல் சுகரே சேர்த்துக்குங்க. அப்புறமா கேஸ்டர்ட் சுகர் ஒரு 40 கிராம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம பீட்டர் கையால் கூட நம்ம பீட் பண்ணிக்கலாம். நான் பீட்டர் வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியும்னு சொல்லிட்டு நான் பீட்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த சைட்லலாம் நிறையா சுகர்லாம் ஒட்டியிருக்குல்ல, இப்போ அதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுட்டு திருப்பியும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி இதில் வடிகட்டியே சேர்த்துக்குவோம். அப்போ தான் கவுச்சி இல்லாமல் இருக்கும். இப்போ அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ மறுபடியும் இந்த சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்டுட்டு திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சைடில் ஒட்டி இருக்கிறது நல்லா மிக்ஸ் ஆகாது. அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் மாவு சேர்த்துக்கலாம். 400 கிராம் மைதா மாவை சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மாதிரி சோள மாவு ஆட் பண்ணியிருக்கேன், கார்ன்ஃப்ளவர். அதையும் சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், அதையும் சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ சைடில் நிறையா மாவு ஊட்டியிருக்குல்ல, இப்போ அதையும் நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுட் கலர் 2 டேபிள் ஸ்பூன் ரெட் வெல்வெட் கலர், ரெட் கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் பாதாம் எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணேன். அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பாதாம் எசன்ஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கணும், இல்லாட்டி வெண்ணிலாவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே ஆல்மண்ட் சங் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கேக் ஷாப்லாம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பாதாம் ஊற வச்சுட்டு நம்ம குட்டி குட்டியாக அந்த கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கிறிஸ்பியான இது வந்துடும். நம்ம சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து நம்ம பிஸ்கெட் செய்ய போகிறோம். இந்த நம்ம குட்டி குட்டியாக பால் போட்டு எடுத்துக்குவோம். நல்லா சின்ன சின்ன பாலாகவே போட்டுக்குங்க. சின்ன சின்னதாக பால் போட்டு எடுத்து இந்த மாதிரி பாதாம் ஷாங்கில் போட்டு பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதில் நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்குங்க. சும்மா நம்ம விரல் வச்சு கூட செய்யலாம். இல்லை உங்கள்கிட்ட உருண்டையாக எதுவும் ஒரு ஸ்டிக் இருந்தால் கூட அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ப்ரீ ஹீட் பண்ணிக்கங்க. ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கங்க. 170 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வச்சுருவோம். அவனில் நடுவில் வைங்க. பிஸ்கெட் அப்போ தான் மேலேயும் கீழேயும் ஒத்த சீருக்கு வேகும். இப்போ 10 நிமிஷம் கழித்து வெளியே எடுத்துடலாம். ஓரளவு வெந்திருக்கு, ஆனால் சாஃப்டாக தான் இருக்குது. இப்போ எடுத்துட்டு இதில் நம்ம நட்டேலா ஃபில்லிங் மேலே வைக்கணும். இந்த மாதிரி நல்லா அந்த ஹோல் ஃபில் பண்ணி மேலே வரைக்கும் வர மாதிரி அந்த நட்டேலா ஃபில்லிங் வச்சிங்க. நட்டேலா இல்லைன்னா நார்மல் குக்கிங் சாக்லேட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம நட்டேலா வச்சா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா ஃபில் பண்ணியாச்சு. இப்போ திருப்பியும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம வைக்கணும். மேலே அந்த நட்டேலா கொஞ்சம் முருகி அப்படியே செட் ஆகிடணும். அந்த அளவுக்கு நம்ம வச்சு எடுக்கணும்.
அந்த பிஸ்கெட்டோட பருப்பு ஒட்டி இருக்குல்ல மேலே பாதாம் பருப்பு, அதுவுமே கொஞ்சம் லைட்டாக செவந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வெளியே எடுத்தாச்சு பாருங்கள், நான் காட்டுறேன். நல்லா செவந்திருக்கு பாருங்கள் பருப்பு. நட்டையெல்லாம் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாட்டிலில் அடுக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமே இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஒயிட், ரெட் அண்ட் ப்ரௌன் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஒன்று எடுத்து நான் உடச்சி காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.